ஹே, என்னடி இது? என்கிட்ட கேக்குறதுக்கு போய் இவ்ளோ தயக்கப்படுற, இவ்ளோ யோசிக்கிற? என்கிட்ட யோசிச்சு தயக்கப்பட்டு கேக்குறதுக்கு என்ன இருக்கு? நீ பாராரா, ஏதோ ஒண்ணு கேட்கணும்னு வந்திருக்க. அது என்னன்னு சொன்னா தானே தெரியும். ஃபர்ஸ்ட் சொல்லு என்னன்னு. ஆ அது ஒன்றும் இல்லை குரு. அது வந்து நீ ஜெனி மேமை லவ் பண்ணுறியா இல்லையா? குரு என்னாச்சு? உங்ககிட்ட தான் குரு கேட்குறேன். ஜெனி மேமை நீ லவ் பண்ணுறியா? ஆரா, இததான் கேட்கணும்னு சொன்னியா? ம் ஆமாம் குரு. சொல்லு குரு, நீ நீ ஜெனி மேமை லவ் பண்ணுறியா? ஆரா, நான் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, ஜெனி எனக்கு பிடிக்கும்னு. ஆமாம் குரு, ஜெனி மேமை உனக்கு பிடிக்கும்னு என்கிட்ட சொல்லியிருக்க. ஆனால் அவங்கள லவ் பண்ணுறியா இல்லையான்னு தான் எனக்கு தெரியல குரு. அதான் கேட்குறேன். குரு என்னாச்சு? ஏன் இவ்வளோ சைலண்ட்டாக இருக்க? நான் ஏதாச்சும் தப்பாக கேட்டுட்டேனா? இல்லை குரு, இது வரைக்கும் நீ என்கிட்ட எதையும் மறைச்சதே இல்லை. அதான் குரு கேட்டேன். சாச்சா, இல்லாரா, நீ சொல்றது சரிதான். இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதில்ல. ஆனா நான் ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டி, அதுக்காக சாரி. என்ன குரு, என்ன சொல்ற? எனக்கு புரியல. இல்லடி, அது வந்து ஆரா சாரி. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதே இல்லை. ஆனா ஒரு ஒரு விஷயத்த மட்டும் மறைச்சிட்டேன்டி. சாரிடி, அதுக்காக சாரி. என்ன குரு, என்ன சொல்ற நீ? என்ன விஷயத்த என்கிட்ட மறைச்ச? ஆமாரா, உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்னு சொன்னல. அது என்னன்னா, இப்போ நீ என்கிட்ட கேட்டல, ஜெனியை நான் லவ் பண்றேனா இல்லையான்னு. இதை தாண்டி உங்ககிட்ட இருந்து நான் மறைச்சிட்டேன். ஆக்சுவலா ஜெனியை நான் லவ் பண்றாரா, ஜெனியை நான் லவ் பண்றேன். என்ன குரு, என்ன சொல்ற நீ? ஆரா, என்னாச்சுடி? ஏன் ஒரு மாதிரி இருக்கு? எனக்கு நல்லா தெரியும் நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த மறைச்சது உன்னை கண்டிப்பா ஹர்ட் பண்ணிருக்குன்னு. சாரி ஆரா, சாரி. நான் வேணும்லாம் மறைக்கலடி. உண்மையை சொல்ல போனா ஜெனியை லவ் பண்றேன்னு நான் இன்னும் ஜெனிக்கிட்டே சொல்லலடி. ஆனா நான் ஜெனியை லவ் பண்றேன்னு எனக்கு நல்லா தெரியுதுடி. ஏன்னா நானும் ஜெனியும் கொஞ்ச நாளா டேட்டிங் பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு ஜெனியை ரொம்ப பிடிச்சிருக்குடி. அவளை நான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆனா இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம தாண்டி இருந்தேன். ஆனா கண்டிப்பா ஜெனியை ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன்டி. இதுதான் உண்மை. அப்போ குரு ஜெனி மேம லவ் பண்றானா? நான் கூட குரு ஜெனி மேம லவ் பண்ணல. அதனால தான் நம்ம கிட்ட ஜெனி மேம் பத்தி எதுவும் பேசலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப குரு அவன் வாயாலே ஜெனி மேம லவ் பண்றேன்னு சொல்லிட்டான். குரு சத்தியமா என்னால தாங்கிக்க முடியல குரு, தாங்கிக்க முடியல. உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ ஜெனி மேம லவ் பண்ணலன்னு தான் என்கிட்ட சொல்லுவேன்னு நினைச்சேன். ஆனா எப்போ வலிக்குது குரு, ரொம்ப வலிக்குது. ஆரா, சாரிடி. எனக்கு நல்லா புரியுது நீ நீ எதுக்காக இப்படி இருக்குன்னு. இது வரைக்கும் உங்ககிட்ட நான் எதையுமே மறைச்சதில்லை. ஆனா இதை மட்டும் மறைச்சிட்டேன்னு தானடி. ஆரா, நான் மறைச்சது தப்பு தாண்டி. ஆனா வேணும்லாம் மறைக்கலடி. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, அதனாலதான். மற்றபடி வேற எந்த காரணமும் இல்லடி. என் மேல கோபம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பழக்கம் போல திட்டு அடி என்ன வேணா பண்ணடி. ஆனா இப்படி சைலண்டா மட்டும் இருக்காதுடி. ப்ளீஸ் டி, ப்ளீஸ். ஆரா ப்ளீஸ் டி, ஏன்டி எதுவும் பேச மாட்டேங்கிற? ஏதாச்சும் பேசுடி. எனக்கு நல்லா புரியுது நான் உங்ககிட்ட இதை மறைச்சதுனாலதான் நீ இப்படி இருக்கேன்னு. மறைச்சது தப்புதான் ஆரா, சாரிடி, சாரி. ஆனா நான் வேணும்ல உங்ககிட்ட மறைக்கலடி. உங்ககிட்ட சொல்லலாம் தாண்டி இருந்தேன். ஆனா உனக்கே நல்லா தெரியும் நீ கொஞ்ச நாளா என்கிட்ட சரியா பேசுறதே இல்லைன்னு. அதனால தாண்டி லேட்டா சொல்லிக்கலான்னு நான் இருந்தேன். ஆனா இப்படி நீயா வந்து என்கிட்ட கேட்பேன்னு சத்தியமா நான் நினைக்கலடி. நான் நான் உங்ககிட்ட ஜெனியை லவ் பண்றதை சொல்லணும் தாண்டி நினைச்சேன். ஆனா சாரிடி, சாரி. உங்ககிட்ட நான் ஜெனியை லவ் பண்றது சொல்லியிருக்கணும், ஆனா மறைச்சிட்டேன். சாரிடி, சாரி. சத்தியமா வேணும்லாம் மறைக்கலடி. நீ நானும் கொஞ்ச நாளா சரியா பேசிக்கிறது இல்லையா, அதனால தாண்டி. மற்றபடி வேற எந்த ரீசனும் இல்லடி. ஆனா கண்டிப்பா
ஜெனிக்கிட்ட ப்ரப்போஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொல்லியிருப்பேன். ப்ராமிஸா சொல்லியிருப்பேன். இல்ல குரு, இல்ல. நீ நினைக்கிற மாதிரி நீ என்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சன்னு நான் ஹர்ட் ஆகல. நீ ஜெனி மேம லவ் பண்ணலன்னு நினைச்சிட்டு வந்தேன் குரு. ஆனா நீ ஜெனி மேம லவ் பண்றேன்னு உன் வாயாலே என்கிட்ட சொல்றதை என்னால தாங்கிக்க முடியல குரு. அதுதான் உண்மை. எனக்கு தெரியல குரு, தெரியல. உன்னை விரும்ப ஆரம்பிச்சதுனாலதான் எனக்கு இது இவ்வளோ வலியை கொடுக்குதுன்னு நினைக்கிறேன். இப்படின்னு தெரிஞ்சிருந்தா உங்ககிட்ட இதை நான் கேட்டிருக்கவே மாட்டேன் குரு, கேட்டிருக்கவே மாட்டேன். வலிக்குது குரு, ரொம்ப வலிக்குது. இப்பதான் குரு புரியுது உன்னை நான் எந்த அளவுக்கு விரும்பி இருக்கேன்னு. அதனாலதான் நீ ஜெனி மேம லவ் பண்றேன்னு சொன்னது என்னால தாங்கிக்க முடியல. ஆக்சுவலா நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லணும். நான் சொன்னா நீ எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டி. அது அந்த மொமெண்ட்ல நான் போட்டோவே எடுக்கணும் அப்படி இப்படின்னு நிறைய யோசிச்சு வச்சிருந்தேன்டி. ஆனா சொல்ல முடியாத சூழ்நிலை வந்துருச்சுடி. இப்படி நீயா வந்து கேட்டு நான் சொல்லுவேன்னு சத்தியமா நினைக்கவே இல்லடி. எனக்கு நல்லா புரியுதுடி. நான் சொல்லாம இருந்தது தப்புதாரா. சாரிடி, சாரி. உன்னை அது எந்த அளவுக்கு ஹர்ட் பண்ணிருக்குன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நான் சொல்லாம இருந்தது தப்புதாரா. மன்னிச்சிடுறி ப்ளீஸ் ஆரா. ஏதாச்சும் பேசாரா ப்ளீஸ். குரு, இட்ஸ் ஓகே குரு. ஜெனி மேம நீ லவ் பண்ணுறது இப்போவும் எனக்கு சந்தோஷமாக தான் குரு இருக்கு. நீ ஃபீல் பண்ணாத, சரியா? ஆனா எனக்கு முன்னவே தெரியும்டி இந்த விஷயத்த உங்ககிட்ட நான் வந்து சொன்னா நீ கண்டிப்பா சந்தோஷப்படுவேன்னு. ஏன்னா என் ஆராக்குட்டியை பத்தி எனக்கு தெரியாதா. ஆனா இந்த விஷயத்த நான் மறைச்சது தப்புடி. அதுக்காக சாரிடி. நீ இப்படி இருக்கிறத பார்க்க என்னால சத்தியமா முடியலடி. சாரி. ஆனா ப்ராமிஸ் கண்டிப்பா நான் ஜெனி கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லுவேன். சொல்றது என்ன, உன்னை கூப்பிட்டு போய் நான் ஜெனிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவேன். ஓகே? ஆமா குரு, ஆமா. பழைய யாராவா இருந்திருந்தா ஜெனி மேம நீ லவ் பண்றேன்னு சொன்னோன்னே சந்தோஷப்படுற முதல் நானா தான் இருந்திருப்பேன். ஆனா இப்ப நான் பழைய யாரா இல்லையே குரு. அதுதானே இங்க பிரச்சனையே. அதனால தானே நீ சொன்ன வார்த்தை என்னால தாங்கிக்க முடியல. சத்தியமா தாங்கிக்க முடியல குரு, சத்தியமா முடியல. நீ நினைச்சிட்டு இருக்க நீ என்கிட்ட மறைச்சதுனாலதான் நான் ஹர்ட் ஆகியிருக்கேன்னு. ஆனா நான் ஹர்ட் ஆகியிருக்க ரீசனே வேற குரு, வேற. இது எப்படியும் நீ ஜெனி மேம தான் லவ் பண்றேன்னு எனக்கு தெரிஞ்சிட்டு குரு. இதுக்கு மேலேயும் உங்க 2 பேருக்குள்ளார இடைஞ்சலாம் நான் இருக்க மாட்டேன் குரு, கண்டிப்பா இருக்க மாட்டேன். ஆரா நான் பேசுறது காதுல விழுதா இல்லையாடி? ஹலோ மைக் டெஸ்டிங் 1 2 3 3 2 1. ஆரா குரு, அப்பா ஒரு வழியா சுயநினைவுக்கு வந்துட்டியா? நான் கூட நீ சுயநினைவு இல்லாம போயிட்டியோன்னு நினைச்சேன். என்னடி இது, ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு யோசிச்சிட்டே இருக்கா? என்னாச்சு? என்ன அப்போ இவ்வளவு நேரம் குரு என்கிட்ட ஜெனி மேம லவ் பண்றேன்னு சொன்னதெல்லாம் எல்லாம் நினைச்சு பார்த்ததா? ஹலோ மேடம், சயின்டிஸ்ட் மாதிரி யோசிச்சதெல்லாம் போதும். ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னியே, என்ன கேட்கணும்டி? கேளு. இப்போ குரு கிட்ட கேட்கலாமா வேண்டாமா? ஏன்னா நான் நினச்சி பார்த்த அந்த கனவுலையே குரு என்கிட்ட ஜெனி மேம லவ் பண்ணுறேன்னு சொன்னது அவ்வளோ வலியை தந்துச்சு. இப்போது ஒருவேளை குரு ஜெனி மேம தான் லவ் பண்ணுறேன்னு என்கிட்ட சொல்லிட்டா அதை என்னால் தாங்கிக்க முடியுமா? ஆனால் அதே நேரத்தில் நம்ம ஒருவேளை குரு கிட்ட கேட்டு குரு ஜெனி மேம லவ் பண்ணலன்னு சொல்லிட்டா அதை விட சந்தோஷம் எனக்கு வேற எதுவுமே இல்லை. ஆனால் குரு அப்படி சொல்லுவானா? ஆனா எனக்கு ரொம்ப தூக்கம் வருதுடி. என்னடி ஏதோ கேட்கணும்னு சொல்லிட்டு நீ பாட்டுக்கு யோசிச்சிட்டே இருக்கா? பேசாம ஒண்ணு பண்ணு, நீ பாட்டுக்கு உட்காந்து யோசிச்சுட்டே இரு. விடிய நான் படுத்து தூங்குறேன், ஓகேவா? இல்ல குரு, அது வந்து நான் கேக்குறேன் குரு. நீ வந்து ஜெனி. இந்த நேரத்துல யார் கால் பண்றா? ஜெனி மேம் எதுக்கு இந்த நேரத்துல குருக்கு கால் பண்றாங்க? குரு இந்த நேரத்துல யார்கிட்டயுமே பேச மாட்டான். ஆனா ஜெனி மேம் கால் பண்றாங்கன்னா ஒருவேளை என்னன்னு தெரியலையே. வாட்? ஜெனி இவன் எதுக்கு இந்த டைம்ல கால் பண்ணிருக்கான்? ஜெனி கிட்ட நான் ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், நைட் டைம்ல எனக்கு கால் பண்ணதே எனக்கு பிடிக்காதுன்னு. அப்படி இருந்தும் அவ எனக்கு கால் பண்ணிருக்கானா? ஒருவேளை ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்குமோ? எனக்கு நைட் டைம்ல கால் பண்றது பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் ஜெனி கால் பண்றானா? என்னவா இருக்கும்? என்ன குரு கால் அட்டன் பண்ணி பேசாம போனை பார்த்து யோசிச்சுட்டே இருக்கான். ஒருவேளை நம்ம இங்கே இருக்கிறது அவனுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால தான் நம்ம இருக்கும்போது எப்படி பேசுறதுன்னு தெரியாம யோசிக்கிறானோ.
இல்லை, நான் தான் ஏதோ குழப்பத்தில் குருக்கிட்ட நீ ஜெனி மேம லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்க வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா குருக்கு இந்த டைமில் யார் கால் பண்ணாலும் பிடிக்காது. அப்படி இருக்கும்போது ஜெனி மேம் கால் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக 2 பேரும் தனியாக பேசுகிறதுக்காக தான் இருக்கும். நாம் இங்கே இடைஞ்சலாக இருக்கிறதுனால தான் குரு கால் அட்டன் பண்ணி பேசவே யோசிக்கிறான்னு நினைக்கிறேன். சாரி குரு, சாரி. குரு, ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் ஆகிட்டு இருக்க பாரு. நீ பேசு குரு, நான் கிளம்புறேன். சரியா? ஆரா, என்ன இது? ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு சொன்னேன், ஆனா இப்போ என்னடா கிளம்புறேன்னு சொல்ற? ஆமா குரு, கேட்கலாம் தான் வந்தேன். ஆனா அதை இப்போ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை குரு. குரு, ஃபோன் ரொம்ப நேரமா ரிங் ஆகிட்டு இருக்க பாரு. நான் கிளம்புறேன் குரு. நீ ஃபோன் பேசு. சரியா? ஆரா, ஆரா நில்லடி. ஆரா, என்ன இது? ஆரா ஏதோ என்கிட்ட கேட்கணும்னு வந்தான், ஆனா இப்ப என்னடானா அதை கேட்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு போறான். அப்படின்னு கேட்க வந்திருப்பா. இந்த ஜெனி மட்டும் இடையில கால் பண்ணாம இருந்திருந்தா அது என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஆனா இவதான் விடாம கால் பண்ணிட்டே இருந்தாலே. இப்போ கட் ஆயிடுச்சு. ஆனா எதுக்கு கால் பண்ணிருப்பான்னு எதுவும் புரியல. சரி, எதா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். குரு, நல்ல வேலை குரு, உங்ககிட்ட நான் ஜெனி மேம நீ லவ் பண்ணுறியா இல்லையான்னு கேட்கல. நல்ல வேலை நான் கேட்கல. ஒருவேளை நான் கேட்டிருந்து ஆமா நான் லவ் பண்ணுறேன்னு நீ சொல்லியிருந்தனா என்னால் அது தாங்கியிருக்கவே முடியாது குரு, தாங்கியிருக்கவே முடியாது. இல்லை குரு, இல்லை. நான் உங்ககிட்ட எந்த கேள்வியை கேட்காம இருந்ததே நல்லது தான். ஏன்னா இந்த டைமில் உனக்கு யார் கால் பண்ணாலும் பிடிக்காது. ஆனால் ஜெனி மேம் உனக்கு கால் பண்ணுறாங்கன்னா இதுலேருந்து புரியுது குரு, ஜெனி மேம்க்கு நீ எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கன்னு. அப்படி இருக்கும்போது உங்கள் 2 பேருக்கும் இடையில ஜெனி மேம் சொன்ன மாதிரி நான் இடைஞ்சலாக இருக்க மாட்டேன் குரு, இடைஞ்சலாக இருக்க மாட்டேன். எனக்கு தெரியல உன்னை எப்படி அவாய்ட் பண்ண போகிறேன்னு. ஆனால் கண்டிப்பாக உன் சந்தோஷத்துக்காக நான் உன்னை அவாய்ட் பண்ணுவேன் குரு, அவாய்ட் பண்ணுவேன். Because I love you Guru, love you. பரவாயில்லைங்க பாரு, ஆத்தாலும் அவளும் போய் இம்பிட்டு நேரம் ஆகுது. வீட்டுல வயசான ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு சோத்த போடுவோம். அதெல்லாம் கிடையாது. 2 பேர் கடனை ஆளாளன்னு அழுந்துட்டு வர்றது. அதுவும் இந்த மீனாட்சி இருக்காளே, அந்த செலிய போய் பேச ஆரம்பிச்சதுல இருந்து இவ போடுற ஆட்டம் இருக்குதே, ஆத்தடியாத்தா. இதெல்லாம் பாக்கணும்னு என் தள்ள எழுதி வச்சிருக்காக்கும். என்னம்மா கிளவி தனியா புலம்பிட்டு இருக்கு? அட கேண்டிடி வேற, உங்க பாட்டியாச்சும் புலம்புறதாச்சும் புலம்பி இருக்காது. நம்ம 2 பேரும் அங்க போயிட்டு வரோம்ல, அந்த வயிற்றுச்சல்ல 2 பேரும் எல்லாம் திட்டி இருக்கும். நீ சொல்றது சரிதாம்மா, கண்டிப்பா கிளவி திட்டி இருக்கும். சரிவா போவோம். நில்லுங்கடி 2 பேரும். ஏ கிளவி, இப்ப எதுக்கு எங்களை நிக்க சொன்ன? நிக்க வச்சு ஆத்தாமாவ 2 பேரோட அழகையும் ரசிக்கிறத காக்கும். கேக்குறா பாரு கேள்வியே. அடியே மீனாட்சி, ஏண்டி நான் உன் மாமியார் ஒருத்தி வீட்டுல வயசானவ வீட்டுல கிடக்குறேன்னு உனக்கு கொஞ்சமாச்சு ஞாபகம் இருக்கா இல்லையாடி? ஏண்டி நீ படுத்து இப்படி கதை வளர்க்கறதுக்கு பக்கத்து வீட்டுக்கு போறியே, இங்க நான் சோத்துக்கு என்ன பண்றதா இருக்கும்? கேட்ட சோறு குழம்பு எல்லாத்தையும் ஆக்கி வச்சுட்டு போனா புறவு என்ன? என்னது புறவு என்னவா? அடியே சோறு குழம்பு ஆக்குனா மட்டும் போதுமாக்கும், சோத்தை எவன் போட்டு வைப்பான்? என்ன ஏ கிளவி, ஏன் அம்மா தான் வந்து சோறு போடணுமா உனக்கு? ஏன் இத்தனை நாள் நீ சோறு போட்டு தின்னதே இல்ல? அதானே, ஏன் இத்தனை நாள் நான் போட்டு கொடுத்தா நீங்க தின்னுட்டு இருந்தீங்களாக்கும்? நீங்க அதானே உங்களுக்கு தேவையானதை போட்டு தின்னுப்பீங்க. அப்புறம் என்ன இன்னைக்கு மட்டும் கேக்குறீங்க? அது சரி, ஆடுங்கடி ஆடுங்க. வீட்டுல ஒருத்தி இருக்காளே, அவளுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். அந்த எண்ணம்லாம் கொஞ்சம் கூட கிடையாது. நல்லா இஷ்டத்துக்கு போறது வர்றது கதை அளக்குறது இப்படியே இருங்க. இங்க பாருடி மீனாட்சி, சாப்பிடாம நான் எம்பிட்டு நேரமா இருக்கேன் தெரியுமா? இங்க பாரு, ஒழுங்கா போய் எனக்கு சோத்த போட்டு எடுத்துட்டு போ. ஐயோ எத்த, இப்ப உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? சோத்த போட்டு எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே? சிருங்க, நானே போட்டு எடுத்துட்டு வரேன். அதானே ராக்குனா ராக்கு தாண்டி. எப்படி உன் கையால சோத்த போட வச்சேன்னு பாத்தியா? மா இருமா கொஞ்சம். ஏ கிளவி, இவ்வளவு நேரம் ஆகுதுன்னு தெரியுதுல. எப்பவும் பசிச்சா நீ தானே சாப்பாடு போட்டு சாப்பிடுவேன். இன்னைக்கு மட்டும் என்ன நான் இவ்வளவு நேரம் பசியோட உட்காந்துருக்கேன், நீங்க 2 பேரும் இவ்வளவு லேட்டா வரீங்கன்னு இவ்வளவு கேள்வி கேட்டுட்டு இருக்கா? தூரி விடு. கேட்ட இப்ப என்ன உங்களுக்கு? சோத்து போட்டு எடுத்துட்டு வரணும் அவ்வளவுதானே? எடுத்துட்டு வரேன். சிருங்க, சீக்கிரம் போய் எடுத்துட்டு வா. ஆமா, என்ன குழம்பு வச்ச? எனக்கு குழம்புலாம் எதுவும் வைக்கல, ரசம் வச்சு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருக்கேன். இருங்க, தட்டுல போட்டு எடுத்துட்டு வரேன். என்னது ரசமா? இல்லையே, கருவாட்டு குழம்பு வாசம் வருது. ஆமா கிளவி, கருவாட்டு குழம்பு வாசம் வரதா செய்யும். ஏன்னா அம்மா கையில ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்களே, அதுல தேனக்காய் வச்ச கருவாட்டு குழம்பு இருக்கு. வேணுமா? என்னங்கடி, என்ன பார்த்தா என்ன உங்கள மாதிரி மானகட்டவ மாதிரி தெரியுதாக்கும்? நீங்க வேணா அவ குடுக்குறது எல்லாத்தையும் சாப்பிடலாம். ஆனா நான் சாப்பிடணும்னு
எனக்கு எந்த அவசியமும் இல்லையாக்கும். அவ வச்ச குழம்பு சாப்பிடறதுக்கு நான் சாப்பிடாமே கடந்து செத்து போகணாக்கும். இங்க பாருங்கடி, இந்த ராக்கு வாழ்ந்தாலும் மானத்தோட தான் வாழுவா, செத்தாலும் மானத்தோட தான் சாவாளாக்கும். வந்துட்டாளுங்க பெரிய இவ மாதிரி அப்படியே பெரிய கருவாட்டு குழம்பு, ஊர்ல இருக்க குழம்பு பாரு. ஏடி மீனாட்சி, போ நீ போய் ரசம் சொத்தை போய் எடுத்துட்டு வா போ. ஐயோ கிளவி, கொஞ்சம் வாய் மூடுறியா? எப்ப பார்த்தாலும் மான மரியாதைன்னு தேஞ்ச ரெக்கார்டு மாதிரி அதையே சொல்லிட்டு, எப்பா தாயே நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போமா, அதை பத்தி எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. மா முதல்ல தேனக்கா கொடுத்தா கருவாட்டு குழம்பு போய் உள்ள வைமா, நம்ம அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். இந்த குழம்பு நம்ம நைட்டுக்கு வச்சு இட்லி இல்லைன்னா தோசை, அப்படி இல்லைன்னா சுட சுட சோறு வச்சு சாப்பிட்டோம்னா அப்போ அவ்வளோ டேஸ்டா இருக்குமா. சரிம்மா, நீ போய் இந்த கிச்சன்ல வச்சுட்டு கிளவிக்கு ரசம் சோத்தை எடுத்துட்டு வந்து போடு. ஆமாடி தூரி, தேன் வச்ச கருவாட்டு குழம்பு எம்மா ருசியா இருந்துச்சு. இப்ப கூட நாக்குல அப்படியே நடன மடுதுன்னா பாத்துக்கே. அப்படியே உங்க அம்மா கைப்பக்குவோம். சரிடி, இதுல குழம்பு கொடுத்து விட்டாலே இதை நீ சொல்ற மாதிரி நம்ம நைட்டுக்கே வச்சுக்கலாம். சத்த பொருடி, நான் போய் கிளவிக்கு சோத்த போட்டு கொடுத்துட்டு வந்துடுறேன். சரிம்மா, நானும் தேனக்கா கருவாட்டு குழம்புல நிறைய சாப்பிட்டேன், ரொம்ப தூக்கமா வருது. நான் போய் ரூம்ல ரெஸ்ட் எடுக்கிறேன். ஆமா தூரி, நீ சொல்ற மாதிரி எனக்கு தூக்கமா தான் வருது பாத்துக்க. ஆனா என்ன பண்றது, கிளவிக்கு சோத்த போட்டு கொடுக்கணுமே. நான் போய் சோத்த போட்டு கொடுத்துட்டு நானும் ரூமுக்கு போய் சத்த ரெஸ்ட் எடுக்கிறேன். சரியா? சரிம்மா. செஞ்சு வச்ச சோத்த எடுத்து வரதுக்கு எம்பிட்டு நேரம் ஆகுது. ஏடி மீனாட்சி, ஏடி மீனாட்சி, ஏத்த வந்து தானே இருக்கேன். எதுக்கு இப்படி காட்டு கத்துறீங்க? ஏடி செஞ்சு வச்ச சோத்த எடுத்து வரதுக்கு உங்களுக்கு எம்பிட்டு நேரம் ஆகும். அது சரி, ஆத்தாவும் மவளும் சேர்ந்துட்டு நல்லா மூக்கு முட்டல தின்னுட்டு வந்திருக்கீங்க. போறவு உங்களுக்கு என்ன வந்திருக்குது? அந்த சோத்தங்க குடி, நான் தாண்டி இங்க பசியில் ரொம்ப நேரமா கிடக்க. இந்தாங்க புடிங்க. இங்க பாருங்க, நல்லா கேட்டுக்கங்க, நான் போய் தூங்க போறேன். சும்மா வந்து மீனாட்சி அதை எடுத்துட்டு வா, மீனாட்சி இதை எடுத்துட்டு வான்னு கூப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படிதான் சொல்லிட்டேன். திமிர் எடுத்த கழுத மாமியாருங்கிற மரியாதை இல்லாம எப்படி பேசிட்டு போகுது பாரு. இருடி இரு, ஒரு நாள் உனக்கு பெரிய அப்பா இந்த ராக்கு வைக்கல. என் பேரு ராக்கமா இல்லையாக்கும். அது சரி, எப்பா இவளுக்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட சேர்ந்துட்டு போற ஆட்டை இருக்குதே ஆத்தரியாத்தா, என்னால அதை பார்க்க முடியல. ஆனா என் பிள்ளையோட மான மறுவாதை எல்லாம் போயிட்டு அதை பத்தி இவளுக்கு துளி கூட கவலையே கிடையாது. என்ன பார்த்தாலும் பக்கத்து வீட்லயே போய் குடி கொண்டு கிடக்கிறது. இதை சுந்தர பையன்கிட்ட போட்டு கொடுக்கலான்னு பார்த்தா அவன் என்னடா இப்போதைக்கு இதை பத்தி என்கிட்ட எதுவும் பேசாதல அப்படி சொல்லிட்டு போயிட்டான். அவன் மீறி பேசணும்னா திட்டு நமக்கு தான் விழுன்னு நானும் அமைதியா இருக்கேன். ஆனா இருங்கடி இருங்க, எல்லாரையும் ஒரு நாள் போட்டு கொடுக்காம இந்த ராக்கு விட மாட்டான். என்ன இந்த கருவாட்டு குழம்பு ஒரு ஃபுல்லா இம்புட்டு படம் நடக்குது. ஐயோ, கருவாட்டு குழம்பு வாசத்தை வச்சுக்கிட்டு இந்த ரசத்தோட சாப்பிடும் போது ஐயோ இப்ப என்ன பண்றது? கருவாட்டு குழம்பு வாசமே இம்புட்டு இருக்குன்னா அப்புறம் ருசி எம்புட்டு இருக்கும். ஐயோ, கருவாட்டு குழம்பு சாப்பிட சொல்லி வாய் சொல்லுது. மனசாட்சி மான மரியாதை சொல்லிட்டு கிடக்குது. ஐயோ, இப்ப மான மரியாதை முக்கியமா இல்ல கருவாட்டு குழம்பு முக்கியமா? இல்ல இல்ல, எனக்கு மான மருவாதாப்பா ரொம்ப முக்கியம். இவ்வளவு வேணும்னா மானகிட்ட போய் பக்கத்து வீட்டுல அதை கொடுத்தாங்க இதை கொடுத்தாங்கன்னு கொஞ்சிக்கிட்டு கொலாவிக்கிட்டு நல்லா கடப்பாளுங்க. ஆனா என்னால இருக்க முடியாது. ஏன்னா இந்த ராக்குக்கு எப்பவுமே மான மரியாதை முக்கியம். அதுவும் என் பிள்ளையோட மான மரியாதையே போய் கிடக்குது. இந்த நேரத்துல பக்கத்து வீட்டுக்காரங்க கொடுத்தது நான் சாப்பிடுறதா? நெவர். ஐயோ, சோத்த நிம்மதியா சாப்பிட முடியுதா? ஐயோ, கருவாட்டு குழம்பு வாசம் வேற மூக்க ரொம்ப தொலைக்குது. கருவாட்டு குழம்பு வாசத்தை புடிச்சுக்கிட்டு இந்த ரசம் சோற சாப்பிடறதுக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? நாக்கு வேற ரொம்ப ஊறுது, வாசம் வேற எம்பிட்டு அடிக்குது. என்ன பண்ணலாம்? இல்ல இல்ல, எனக்கு மான மருவாதான் முக்கியம். ஆனாலும் கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்குதே. இப்போ என்ன பண்றது? அது சரி, மீனாட்சிக்கு எத்தனை வாட்டி சோத்தை ஆக்கிட்டு போய் அந்த வீட்டு கொடுத்து இருப்பாங்க. இப்ப அந்த வீட்டுல இருந்து வந்த சோத்துல கொஞ்சோண்டு எடுத்து நம்ம சாப்பிடுறது என்ன தப்பு இருக்கு? அதெல்லாம் எந்த தப்பும் கிடையாதாக்கும். ராக்கு அது மட்டும் இல்ல, மீனாட்சி தூரியும் தூங்க போயிருக்காளுவோ, அவளும் இப்போதைக்கு வரமாட்டாளுவோ. பேசாம தெரியாம அப்படியே அடுப்படிக்குள்ளார போய் அந்த கருவாட்டு குழம்பு கொஞ்சம் சோத்துல போட்டு அப்படியே தரட்டி சாப்பிட்டு அங்கேயே நின்றுட்டு வந்துருவோம். இந்த மீனாட்சி தூரியும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க, யாருக்கும் தெரியாம பொறுமையா அடுப்பு கரைக்கு வந்தாச்சு. ஐயோ, கருவாட்டு குழம்பு வாசம் வேற மூக்க தொலைக்குதே. சட்டப்பட்டு சோத்தை போட்டு தின்னுட்டு போயிடலாம் பார்த்தா கருவாட்டு குழம்பு எந்த டப்பால இருக்குன்னு தெரியலையே. இந்த டப்பா தானே மீனாட்சி கையில வச்சிருந்தா, அப்ப இந்த டப்பால தான் கண்டிப்பா கருவாட்டு குழம்பு இருக்கும். சட்டப்பட்டு யாரும் வரத்துக்குள்ளார சோத்தை போட்டு அப்படியே கருவாட்டு குழம்பு பரட்டி தின்னுட்டு இங்க எது எஸ்கேப் ஆயிடும். என்ன மனமா இருக்கு, என்ன மனமா இருக்கு. அது சரி, கருவாட்டு குழம்பு இப்படி மறக்குதுன்னா அப்ப ருசி சொல்ல தேவையே இல்லை. அது சரி, மீனாட்சி சொன்ன மாதிரி அவங்க அம்மா கை பக்கம் தான் அவளுக்கு அப்படியே இருக்கு போல இருக்கு. ஐயோ, ஏட்டி ராக்கு இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காவோ? இன்னும் எதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காவோ? சட்டு போட்டு தட்டுல சோத்த போட்டு சீக்கிரம் கருவாட்டு குழம்பு ஊத்தி தின்னுட்டு இடத்த காலி பண்ணிட்டு முதல்ல. ஜன சுந்தரம் அம்மா மன்னிச்சிடலே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் இந்த மான மருவாதை எல்லாத்தையும் அம்மா கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறாளே, புறவ அம்மா கண்டினியூ பண்ணிக்கிறேன். சரியா? இதெல்லாம் கருவாட்டு குழம்பு செம்ம ருசியா இருக்குது. ஆத்தி இருக்கிற சோத்தெல்லாம் நானே தின்னுடுவோம் போல இருக்குது. கேட்டி ராக்கு இந்த ரவுண்டோட நிறுத்திக்கடி, ஏற்கனவே 4 ரவுண்டு போயிட்டே இருக்கும், இது 5வது ரவுண்டு. ஆத்தி இருந்தாலும் கருவாட்டு குழம்பு இருக்க சாப்பாடுல எடுத்துட்டு இருக்குது. இதுக்கு மேல சாப்பிட்டோம் அம்பிடுதே வயிறு வெடிச்சு பெருமாக்கும். சீக்கிரம் இந்த ரவுண்டோட முடிச்சுக்கிட்டு அப்படியே இடத்த காலி பண்ணிடணும். என்ன இது ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு? அதையாச்சும் பள்ளிக்கிளி சத்தம் விட்டுருக்கோம். கேட்டி ராக்கு சட்டுப்பட்டு சீக்கிரம் சாப்பிட்டுட்டு தட்டை நல்லா சுத்தமா கழுவி வச்சுட்டு வந்த இடம் தெரியாம அப்படியே எஸ்கேப் ஆயிடுறீ. சத்தே